மக்களே, குட் மார்னிங். வணக்கம், காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் கொஞ்சம் பேசணும் மக்களே, மனசை விட்டு பேசணும். ஓகேங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். நாம் இப்போது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, பேசியாச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்களும் பேசினாங்க, நம்மளும் பேசினோம். அன்னைக்கு ராத்திரியோடு அந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். ஓகேவா? நேற்று ஒரு 2-3 கமெண்டர்ஸ் பேசினாங்க. அப்போயும் நான் தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டே இருந்தேன். ஓகே, சரி, அதை பேச வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அதில் ஒருத்த மட்டும் அந்த ராக் ஸ்டார் ராக்கா என்னமோ ஒரு பேர் ஐடி, அவன் மட்டும்தான் கூஜா தூக்கிட்டு இருந்தான். சரி, அவனையும் நம்ம பேசி, ராக் ஸ்டார் ராக், உன்னை யாருன்னு தெரியாது நினச்சிட்டியா? கலாப காதலன் நீ தானே? என்ன ஐடி மாற்றிட்டு வந்துட்டா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏண்டா கேனா பூனா தூணாமவனே, துப்பிக்கு துப்பி புரோக்கரு சூனாவை நக்கினவனே, உன்னை தான் கேட்குறேன். என்ன போய் கூஜா தூக்கிட்டு இருக்க? எப்படியாவது அந்த பொம்பளை எங்களை ஏசணும், அதை நீ ரசிக்கணும், அப்படி தானே? ஏண்டா டேய், அதுக்கு பியத்துன்னு அவளோட அப்புறம் வேண்டாம், சரியா? சரி, நான் கேட்குறேன், ஏம்மா உங்களை நீங்கள் ஜெயிலு விட்டு ஓகேவா, ஜெயிலு விட்டு இத்தனை நாளாவது, ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் 2 வாரம் வரைக்கும் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேனா? இல்லை. நீங்கள் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிங்க. அந்த வீடியோவில் எனக்கும் சம்மந்தம் பேசின மாதிரி, என்னையும் ஈஸ்வரியும் சம்மந்தப்படுத்தி பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். ஓகேவா? டைரெக்டாக கால் பண்ணி பேசினேன். ஒருத்தவங்க மூலிமா பேசினேன். அதுக்கப்புறம் நேராகவே நானே பேசினேன். ஓகேவா? நானும் பேசினேன். இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எனக்கு உங்களோட வேலையெல்லாம் முடியணும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரியாக தான் உங்கள்கிட்ட பேசினேன். ஓகேவா? என்னோடய வீட்டுக்காரர் இறந்ததை பற்றி எல்லாத்தையுமே நீயும் கேட்ட, நானும் சொன்னேன், எல்லாமே நடந்துச்சு. உங்ககிட்ட என்ன தப்பு, நான் என்ன தப்பு செஞ்சேன் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லு. என்னமோ சொல்கிறேன். நேற்று உட்காந்துக்கிட்டு இந்த ஷான்கிராஃப்ட் பற்றி 1 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தங்கச்சியும் வீடியோ போட்டிருப்போம். நீ என்ன, நீ நல்ல குடி நாணயம், நான் கெட்டவளா? இல்லை கேட்குறேன், நீ நல்ல குடி நாணயம் அப்படியா? உனக்கு முத்திரை குத்திருக்காங்க, IAS முத்திரை குத்திருக்காங்களா உன்னை நீ நல்லவன்ட்டு? ஏண்டி? இல்லை கேட்குறேன், நீ நல்லவளா? நல்ல குடி நாணயமா? நீ எனக்கு முத்திரை குத்துறியா கெட்டவன்ட்டு? ஏண்டி, என் புருஷன் சாவுக்கு காரணமே நீங்கள் தாண்டி, புரியுதாடே? நான் எல்லாத்தையும் மறந்து, ஓகே பரவாயில்ல, அந்த அம்மாவும் உள்ளுக்கு போயிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சி நானும் ஒதுங்கி போனேன். பாவம் பட்டேன். சரி, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு நானும் லைவில் எத்தனை வாட்டி மக்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பாவம், அவங்க வேதனைப்பட்டிருக்காங்க, அவங்க இன்ன வரைக்கும் உன்னை நான் தப்பாக பேசியிருக்கேனா? இன்ன வரைக்கும் நான் உன்னை தப்பாக எங்கேயாவது ஒரு ஆளுக்கிட்டையாவது பேசியிருக்கேனா? நான் லைவில் என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் நான் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஆத்திரத்தில் நான் பேசினேன். அதுக்கப்புறம் மக்கள் சொன்ன உடனே நான் அடங்கி போனேன். சரியா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அடங்கி போனேன். இன்ன வரைக்கும் உன்னை நான் தப்பாக பேசியிருப்பேனா? என்னடி என் தப்பாக கண்டுட்ட நீ? என்ன அப்படியே ஏண்டி? நானும் அந்த கான் காலில் பேசினது மட்டும்தானே எங்கள் தப்புன்னு சொல்கிறேன். சரி, அந்த கான் காலில் என்ன பேசணும்? இல்லாத ஒன்றையா பேசணும்? ஊர் பூரா உலகம் அறிஞ்ச உன்னோட கிரிமினல் கேஸ் எல்லாம் தானே பேசணும், அதை தானே பேசணும். வேற என்ன பேசணும் சொல்லு? எந்த ஸ்பேனரை நீ விட்டு வச்சிருக்க? உன்னோட சேனலில் எந்த ஸ்பேனரை நீ விட்டு வச்சிருக்க? இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆளையாச்சும் நீ விட்டு வச்சிருக்கியா? நானும் சரி, வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், நம்ம அமைதியாக போவோம் அப்படின்னு நினச்சா, நீ என்னன்னா எங்களையே தூக்கி பேசிகிட்டு இருக்க. என்ன உன்னை வச்சு நாங்கள் கண்டென்ட் வளர்க்குறோமா? சீ, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினலை வச்சு நாங்கள் கண்டென்ட் வளர்க்கணுமா? இல்லை கேட்குறேன்,
புரோக்கரை நாங்கள் தட்டி கேட்குறோன்னா புரோக்கர் பண்ணுற சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல, ஓகேவா? எங்கள் சாமியை பற்றி பேசுனா எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் தட்டி கேட்டோம், ஓகேவா? அதை பேசக்கூடாது, அதுக்குன்னா நாங்கள் ஃபைட் பண்ணோம், சண்டை போட்டோம். 2 பொண்டாட்டி கண்டென்ட் வச்சான், சண்டை போட்டோம், எங்களுக்கு பிடிக்கல. ஆரம்பத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்ததும் புரோக்கரை எதுக்க தான் வந்து சேர்ந்தோம். அப்போல்லாம் உனக்கு இனிச்சிச்சா? நான் வந்து லைவில் வந்து உட்காந்து உனக்காக குரல் கொடுத்து பேசும் போதெல்லாம் இனிச்சிச்சு. கெட்ட வார்த்தை பேசுனா பிடிச்சிச்சு. இப்போ வந்து நீ நல்ல குடி நாணயமாயிட்ட. நீ நல்ல குடி நாணயமாயிட்ட, நாங்கள் கெட்டவங்களாயிட்டோம். கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுமா. ரொம்ப அப்படியே ரொம்ப கூவாத, புரியுதா? நீ நல்லவ மாதிரியும் நாங்கள் வந்து என்னமோ பெரிய முடிச்சவைக்கு மாதிரியும் சில்ட்ரன்னு சொல்கிற. நீ யாரு? உன் பேக்ரவுண்டு செக் பண்ணு. எத்தனை பேர்கிட்ட பணம் ஏமாத்திருக்க. காசு கொடுக்கணும் மெடிக்கலுக்கு அப்படின்னு வாங்கினேன்னு எங்களுக்கு தெரியாதா? யாரை விட்டு யாரை இந்த நாடகம் பண்ண சொன்னேன், எல்லா கதையும் எனக்கும் தெரியும்ல. என்கிட்டையும் இருக்குல்ல, ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே இருக்குல்ல. இன்னும் எதுவுமே வேஸ்ட் பண்ணலைல்ல. நான் பேசாமல் போகிறேன்னா நீ பாட்டுக்கு நீ பேசாமல் போ. உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே. எதுக்காக என்ன பேசிகிட்டு இருக்க? நான் கேட்குறேன். நான் யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுத்து பேச விட்டேன்னா? நேற்று பார்த்தியா ஈஸ்வரி எப்படி பாஞ்சிச்சின்னு? பார்த்தியா? ஏன்னா தன்மானத்தை நீ வந்து ஒருத்தவங்களோட தன்மானத்தை தூண்டுற. உன் காலுக்கு சமம்னா நீ யாரு? நீயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாய். நீ வந்து என்னை பற்றி பேசுகிறியா? இல்லை கேட்குறேன். நீ வந்து என்னை பற்றி பேசுவேன், நாங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு இருப்போமா? பயந்துட்டு இருக்கணுமா? உனக்காக பயந்துட்டு இருக்கணுமா? நீ என்ன யூடியூப் டானா? இல்லை கேட்குறேன். உனக்காக பயந்துட்டு இருக்கணுமா? தப்பு செஞ்சாதாண்டி பயப்படணும். எந்த ஒரு தப்பு செய்யாத நாங்கள் ஏண்டி பயப்படணும்? என் புருஷன் சாவுக்கு காரணமே நீ தான். நீயும் உன் தங்கச்சியை வேணும்னு இதில் இழுக்க வைக்காத, புரியுதா? அது பாட்டுக்கு நவுந்து போயிடுச்சு. அதோட அவளையும் சேர்த்து இழுத்து நானும் அவளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்க மக்களே. திரும்ப நாங்கள் பேச விரும்பலை. உன்னை பற்றி யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாதா உனக்கு? இப்போ வந்து உங்கள்கிட்ட கூச்சா தூக்குறாள் அன்னமணி புன்னமணின்ட்டு, அந்த புனாமணி. அவள் நேற்று உனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டா பார்த்தியா? என்ன கமெண்ட்ஸ் போட்டா சொன்னியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நீங்கள் வசூல் பண்ணால் தப்பே கிடையாதுன்னு சொன்னா பார்த்தியா? அவள் தான் அன்னமணி, புரியுதா? அவள் தான் ஒரிஜினல் அன்னமணி. உன்னை வந்து பின்னாலேருந்து குத்துவா, புரியுதா? அவள் எங்ககிட்ட வந்து எங்கள் சூனாவை நக்கிட்டு இருந்தவ, புரியுதா? எங்களோட கூணாவை நக்கிக்கிட்டு இருந்தவ எங்ககிட்டேருந்து வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு ஜாலரா அடிக்கிறா. இப்போ எங்ககிட்டேருந்து வந்தவளுங்க தான் அங்கே வந்து உங்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க, புரியுதா? முதல்ல உங்ககிட்ட இருந்தவளுங்க தான், அப்புறம் என்கிட்ட எங்ககிட்ட வந்தாளுங்க. இப்போ நீ வந்தோடனே உங்கள்கிட்ட கூச்சா தூக்க வந்துட்டாளுங்க, புரியுதா? சரி, அது ஓகே. நான் வந்து கமெண்டர்ஸை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா கமெண்டர்ஸ்க்கு நிறையா விஷயம் பேக்ரவுண்டில் நடக்கிறது தெரியாது, புரியுதா? நாங்கள் வந்து எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலை. நீ நல்லவ, பாவம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட, வெளியே வரட்டும் அப்படின்னு நினச்சவங்க நாங்களாம். ஆனால் எங்களையே நிறுத்து பார்க்குற. உனக்கு முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யார்? காரணக்கர்த்தா யார்? அவங்கள போய் நொட்ட உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியலையா? எங்களையும் நொட்ட வர? இல்லை கேட்குறேன். எங்களையும் நொட்ட வர? எங்களையும் என்னத்துக்கு நொட்ட வர? இல்லை கேட்குறேன். என்னத்துக்கே எங்களையும் நொட்ட வர? நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு போகிறோம். சரி, நீ பேசிட்ட, நானும் பேசிட்டேன், நாங்களும் விட்டுட்டோம். நான் இது பேச வேண்டாம் அப்படின்னு விட்டுட்ட பிற்பாடு விட்டுட்டு போக வேண்டியதானடி. அப்புறம் என்னடி? என் காலுக்கு சமம் உன் காலுக்கு சமம் நல்லா வந்துடும், பார்த்துக்கோ. மூடிக்கிட்டு இருந்துரு. நல்ல கிளின்னு கிழிச்சு விட்டுருவேன், பார்த்துக்கோ. மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இன்னமும் இந்த செகண்ட் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். நீ எப்படி அப்பா டக்கரு? நீ பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் அப்படியே அமிழ்ந்துக்கிட்டு புட்டிங்கிட்டு போகணுமா? இல்லை கேட்குறேன். நீ யாரு? யார் நீ? முதல்ல வந்துட்டா ஆட்டிக்கிட்டு என்னையும் பாரு, என் அழகையும் பாருன்ட்டு கடுப்பு மயில கிளப்பிக்கிட்டு. நான் உங்ககிட்ட வம்புக்கு வந்தேனா? நான் எவ்வளோ நல்லா பேசினேன். எவனோ ஒருத்தன் என்னோட லைவில் வந்து கமெண்ட்ஸ் போட்டான்.
2 கமெண்ட்ஸ் போட்டான். இந்த பொம்பளை இப்படி காசு வாங்குறாளே, இவளை நம்புறீங்க, புரோக்கரை மட்டும் எதுக்குறீங்களே, புரோக்கர் காசு வாங்கிட்டான்னு மட்டும் நொட்டுன்னு நொட்டுறீங்களே, இந்த பொம்பளை ஏன் நீங்கள் கேட்க மாட்டுறீங்கன்னு பச்சையாக கேட்டான். புரியுதா? பச்சையாக கேட்டான். அதை உங்ககிட்ட நான் அலர்ட் பண்ணேன். சரி, ஒரு வேளை நீ ஏதாச்சும் வாங்கியிருப்பியோ, அதனால இந்தாங்கம்மா கொஞ்சம் இது பார்த்து ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருங்க, உங்களோட விஷயம்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் என்னடி தப்பு? தப்பாக இருந்தால் சரி, நான் போட்ட வீடியோவில் உன்னை மென்ஷன் பண்ணவே இல்லையே, உங்கள்கிட்ட ப்ரைவேட்டில் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு என்னடியோ ஆரம்பிச்சிட்டியோ அதடி இதுடி அப்படின்ற. நீ தான் ஆரம்பித்த, நீ தான் வீடியோ போட்ட. எப்படி இவங்களெல்லாம் நம்பாதீங்க, மக்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க திரும்ப அப்படின்னு சொல்லி என்ன பிடுங்குனீங்கன்னா நீ என்ன பிடுங்குன இது வரைக்கும்? நீ என்ன பிடுங்குன? புரோக்கரை பற்றி என்ன பிடுங்குன இது வரைக்கும்? இல்லை கேட்குறேன், நீ என்ன பிடுங்கின? நாங்கள்லாம் அப்படி நார்மல் மக்கள், ஓகேவா? நாங்கள்லாம் பெரிய பிஸ்தா கிடையாது, பெரிய டான் கிடையாது, புரியுதா? கிரிமினல் வேலை பண்ணிட்டு போன நீ எங்களை பேசுகிறியா? நானும் உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தேன். எதையாவது உன்கிட்ட கேட்டேன்னா, உன்னோட ஜெயில் வாசி எப்படி இருந்தது, எப்படி கஷ்டப்பட்ட, எப்படி வேதனைப்பட்ட அப்படின்னு நான் ஏதாவது உன்னை குத்தி ஏதாவது கேட்டேன்னா, அண்ணமணி கேட்டால அந்த மாதிரி நான் உன்னை கேட்டேன்னா, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, பணம் வசூல் பண்ணு, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால, அந்த மாதிரி நான் ஏதாச்சும் சொன்னேன்னா சொல்லு பார்க்கலாம்? சொன்னேன்னா? ஏதாச்சும் உன்னை சொன்னேன்னா நான் உனக்கு ஆதரவாக தான் நான் பேசினேன். தப்பா? சொல்லு. எதுக்காக என்ன டார்கெட் பண்ணுற? அந்த பிள்ளைய போய் டார்கெட் பண்ணுற? உன்னை சப்போர்ட் பண்ணதுக்காக டார்கெட் பண்ணுறியா? எவ்வளோ பேர் காரி துப்புனாங்க தெரியுமா எங்களையே? எவ்வளோ பேர் காரி துப்புனாங்க. சரி, நீ சொல்கிற நல்ல குடி நாணயம்ன்ட்டு நீ தானே முதல்ல அந்த பொண்ணை பற்றி பேசினேன். முதல்ல அப்போது நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உனக்கும் எனக்கு என்னத்தினால பிரச்சனை வந்துச்சு? எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்பேனர் கொடுத்ததுனால ஸ்பேனர் கொடுத்ததுனால இல்லையே. அந்த பிள்ளை பணம் வாங்கிருச்சுன்னு நீ என்கிட்ட சொன்ன. அந்த பிள்ளை பணம் வாங்கிடுச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பிள்ளைக்கிட்டே போய் நீ ஒட்டுனேன். என் லைவில் சொன்னேன், அந்த பிள்ளை தப்பு செய்யல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட நீ என்ன சொன்ன? லட்சக்கணக்கில் அந்த பிள்ளை வாங்கிடுச்சின்னு சொன்னியா இல்லையா? சொல்லிட்டு மறுநாளே அந்த பிள்ளைக்கிட்ட நீ போய் பேசின. நீ தப்பு பண்ணவளா, நான் தப்பு பண்ணவனா? சொல்லு. நீ ஊர் பூரா பணத்தை வாங்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு பணம் வாங்கினவ நீ. நானா? நான் வாங்கினேண்ணா? எவன்கிட்டயாவது இன்ன வரைக்கும் வாங்கினேன்னு சொல்ல பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் போட, நான் காசு வாங்கினேன், மக்களை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்ல. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. உன்ன வரைக்கும் நீ பேசிக்கோ. உன்ன வரைக்கும் மக்களை ஏமாத்துறியா? இப்போ என்ன உனக்கு? இல்லை, நான் கேட்குறேன், உனக்கு என்ன தெரியுமா? உன் மனசில் உள்ளதை நான் சொல்லவா? ஐயோ இவளுங்க 2 பேரும் பணம் வாங்காதீங்க, யாருக்கும் பணம் கொடுத்துடாதீங்க, மக்களே ஏமாந்துடாதீங்க. அண்டர் கிரவுண்டில் வேலை நடக்குது. ஆமாம் சொல்லுவோம், இதுக்கு மேலேயே மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். புரியுதா? அந்த மாதிரி சொல்கிறதுனால மக்கள் உனக்கு பணம் போட மாட்டாங்க அப்படின்ற பயம் உனக்கு. நம்ம அதுக்கு உதவி செஞ்சோம், இதுக்கு உதவி செஞ்சோம், அங்கே உதவி செஞ்சோம், இந்த ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சோம்னு சொல்கிறல்ல, அதில் எவ்வளோ அடிச்ச எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே எங்களுக்கும் தெரியும், புரியுதா? எங்களை பேச வைக்காத. உன் கூட இருந்தவங்க நாங்கள், புரியுதா? உன் கூட இல்லாமல் இருந்தாக்கா எங்களுக்கு தெரியாது. இது இப்போது நாங்கள் பேசுகிறோமே, இந்த பேச்சு தெரியுமா? நீ காதல் கொடுத்துக்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன், புரியுதா? நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம். நீ என்ன வச்சிருக்க, உன் ஸ்டாண்ட் என்னான்னு பார்த்தோம். நீ பேசுகிற பேச்சுக்கள் என்ன தாக்குறியா? உன் கூட விசுவாசியாக இவ்வளோ நாள் இருந்தோமே, அதுக்காக நீ என்ன தாக்குற? என்னோட விஷயத்தில் எனக்கு உயிருக்கு உயிரான என்னோட புருஷனை போய் சேர்ந்துட்டான், புரியுதா? உன்னோட மென்டல் டார்ச்சர்னால மலேசியா ஆயிட்டும் எப்படி தேவடியா
மலேசியாவில் வந்து விபச்சாரம் தொழில் பண்ணுறா அப்படின்னு சொன்னவன் நீ கதை கட்டினவ. புரியுதா? இவளுக்கும் இந்த புரோக்கர் கற்பிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கதை கட்டி என் புருஷனுக்கு மன உளைச்சல் கொடுத்தவன் நீ. புரியுதா? என்னடி ரொம்ப பேசுகிற? நானும் வேண்டாம் பாவம் பரவாயில்ல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு போனால் நீ வந்து ரொம்ப 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 பேசுகிற. என்னமோ நீ நல்ல குடி நாணய மாதிரி. மக்களே வாங்கள், உங்கள் தாய் உங்களை அனுசரிச்சிருக்கிறா, அரவணைக்கிறா, வா புடுங்கு அப்படின்ற மூடு பொத்தே நாறுது உன் விஷயம் எல்லா இடத்துலையும். புரியுதா? நாறுது நாறுது. புரியுதா? எங்களுக்கும் உன்னை மாதிரி பேச தெரியும் ஜாட மாடையில். புரியுதா? பொத்திட்டு போயிரு. என்னன்றேன் நானும் அவ்வளோ தூரம் உனக்கு வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். வேண்டாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பின்னால் எல்லாமே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எங்களையே வந்து குச்சை வச்சு குத்துவியா? ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இதுக்கு மேலே என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத. உனக்கு வேணுமா அந்த முட்டாள் ஜனங்களா ஏமாற்றணுமா? ஏமாற்றிட்டு போய் தொலை. புரியுதா? ஏமாற்றிட்டு போய் தொலை. புரோக்கர் அங்கிட்ட ஏமாத்துறான், நீ இங்கிட்ட ஏமாற்று, பணம் வசூல் பண்ணு, எப்படா போய் தொலை. புரியுதா? எங்களை இழுக்காத, என்னை இழுக்காத. நான் உனக்கு ஏதாவது செஞ்சேனா? உனக்கு ஏதாவது தப்பு பண்ணனா? தப்பு பண்ணால் கேளு. புரியுதா? நீ என் குடும்பத்தையே இழுத்து வச்சு பேசுவ. என் புருஷனை ஸ்ட்ரோக்கு வந்துவேன் அப்படின்னு சொல்லி விடப்ப. நான் வந்து உன்னை பேசாமல் நல்ல குடி நானுன்னு சொல்லணுமா? கண்டிப்பாக நானும் கிழிப்பேன்ல. அதான் உன்னை கிழித்தேன். ஜெயிலேருந்து நீ இப்போ ஜெயிலுக்கு போனவொடனே கிழித்தேன். புரியுதா? என் புருஷன் இறந்தவொடனே கிழித்தேன். ஆமாம் கிழித்தேன். பெண்ணாங்கிற சொல்ல பார்ப்போம். வந்துட்டா பொத்து. சரியா? உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எங்களை கிண்டுன உன்னை நாங்கள் வச்சு செய்ய வேண்டி வரோம். புரியுதா? ஓடலாம் மாட்டோம், ஒளியலாம் மாட்டோம். புரியுதா? தைரியமாக ஸ்டாண்டு பண்ணி உட்காந்து பேசுவோம். ஏன் பயப்படணும்? கிரிமினலான நீயே பயப்படல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுநாள் ஒரு வாரம் கழித்து லைவ் போட ஆரம்பிச்சிட்ட. லைவ் போடுற, பணம் சம்பாதிக்கணும்ல, விட்டத்தை பிடிக்கணும்ல, அப்படி தானே? அது வேலையை பாரு. எங்களை பார்க்காத. எங்களை என்னத்துக்கு பார்க்குற? பயமாக இருக்கா உனக்கு? எங்களை வந்து நாங்கள் வந்து நீ பணம் சம்பாதிக்கிறத தடுத்துருவோம் அப்படின்னு பார்க்குறியா? உனக்கும் புரோக்கருக்கும் என்னடி வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம். எல்லாமே நீயும் புரோக்கரும் சேம் தான். எந்த விஷயத்திலும் நீ வேறு அவன் வேறு இல்லை. அவனும் பணம் பொறுக்கி தின்றான் மக்கள்கிட்டேருந்து, நீயும் அதை தான் செய்கிற. சரியா? புரிஞ்சுக்கோ மக்களே. நீ ஏமாறுறவங்க ஏமாந்து தொலைங்க. சரியா? அதனால் இனிமேலுக்கு எங்களை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோவேன், தினம் நீ தான் எங்களுக்கு கண்டென்ட். நீ சொன்ன மாதிரி. புரியுதா? சரியா?